அட்வைஸ் பண்ணா சரிங்க ஆண்டின்றவா. ஆனா வீட்டுக்கு வந்தா பழையபடி வம்ப ஆரம்பிச்சிருவா. இல்லையாடி செல்லம்? ஓகே மேடம், ஓகே மேடம். மேடம் சொன்னா எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். நீலா சார், என்னாச்சு உங்களுக்கு? எப்பவும் பூமிகா மாதிரி கலகலன்னு இருப்பீங்க. இப்ப என்ன டல்லா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? இல்ல சார், நான் நல்லா தான் இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. சார், கொஞ்ச நாளாவே மனசை வேதனைப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதான் அடிக்கடி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுறா. எனக்கு புரியுது துளசி. எக்ஸாம் டைம்ல இப்படி அடிக்கடி டிஸ்டர்ப் ஆயிக்க கூடாது. மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கணும்ல. துளசி உங்களை கஷ்டப்பட்டு பிரைட் ஸ்டூடெண்டா மாத்திருக்காங்க. நீங்களும் கிளாஸ் டாப்பரா மாறி இருக்கீங்க. இது இப்படியே ஃபைனல் இயர் வரைக்கும் மெயின்டைன் பண்ணீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூல பெரிய கம்பெனில நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் எதுவும் இல்லை சார். எனக்கு வேலை படிப்பு எதுவுமே வேண்டான்னு இருக்கு. கிளாஸ்ல டாப்பரா வரணும், நல்ல கம்பெனியில சேரணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு சுத்தமா இல்லை சார். அந்த மாதிரி ஆசைப்படுறதெல்லாம் வேஸ்ட்னு தோணுது சார். இங்க பிரச்சனை வயசு இல்ல, வாழ்க்கை தான் பிரச்சனை. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அது செய்யணும், இதை செய்யணும், சாதிக்கணும், சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு அபத்தமா தோணுது சார். நீலா, நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது நிச்சயம் இல்லதான். அதுக்காக ஆசைப்படாம இருக்க முடியாதுல்ல. பிடிச்சா சாப்பிடலாம், இல்லைன்னா தூக்கி போட்டுட்டு போயிடலாங்கிறதுக்கு இது ஒன்றும் சாப்பாடு இல்லை. வாழ்க்கை லைஃப்ல நீங்க டிராவல் பண்ண வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. ஆனா இப்பவே இவ்வளவு விரக்தியா பேசுறது என்னால ஏத்துக்க முடியல. இவ என்கிட்டயும் இப்படிதான்ப்பா பேசுறா. அதுக்கான காரணம் என்னன்னு தான் புரியல. ஏனிலா, உனக்கு என்னடி பிரச்சனை? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என் மனசுல இருக்கிறதான் பாட்டி சொன்னேன். இதையே எல்லாரும் சீரியஸா எடுத்துக்கிறீங்க. இல்லடி, நீ இப்படி பொடி வச்சு பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசு. பாட்டி, நான் பொதுவா தான் பேசினேன். தனிப்பட்ட முறையில எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். போதுண்டி, நீ பொய் பேசி மழுப்புற நல்லா தெரியுது. தயவு செஞ்சு சொல்லுடி, உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? பாட்டி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீலா, நான் அட்வைஸ் பண்றதா நினைக்காதீங்க. நம்மளை சுத்தி எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும், அதெல்லாம் கடந்து நம்ம போயிட்டே இருக்கணும். லைஃப்ல சாதிக்கணுங்கிற எண்ணம் சின்ன வயசுல தான் வரும். அது நெருப்பு மாதிரி. நமக்குள்ள வாழணுங்கிற வைராக்கியம் இருந்ததுன்னா அது கொழுந்து விட்டு எரியும். அது மட்டும் எப்பவும் அடங்கிடவே கூடாது. என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கை மேல வெறுப்போ சலிப்போ வந்துடவே கூடாது. ஏன்னா நம்ம பிறந்ததே வாழணுங்கிறதுக்காக, சாதிக்கணுங்கிறதுக்காக. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இப்போதைக்கு படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க. ஓகேயா? ஓகே சார். சரி, நிம்மதியா படுத்து ரெஸ்ட் எடுங்க. காலையில எல்லாம் சரியாயிரும். பூமிகா, எல்லாருக்கும் பாய் சொல்லிரு, கிளம்பலாம். பாய். 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 வரமா? பூமிகா, அப்பா சொன்ன பேச்சு கேட்கணும்னு. சரியா? பாய். பை. பாத்து. அம்மா, என்னாச்சு? ஏன் அழறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, அந்த தம்பி நீ நல்லா படிக்கிற பொண்ணு, வாழ்க்கையில சாதிக்கணும், நல்லா படிக்கணும்னு சொன்னப்போ எனக்கு என் பிள்ளை சிவா ஞாபகம் வந்துருச்சுமா. சிவாவும் இப்படித்தான் சொன்னான். படிப்பு விஷயத்துல அவனோட போட்டி போட யாருமே இல்லைன்னு சொன்னான். அவனும் நல்லபடியா படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் என்ன பாத்துக்கிறேன்னு சொன்னான். ஆனா ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காம ஒரேடியா போய் சேர்ந்துட்டானே.
மாதிரி ஒரு தங்கமான புள்ளைய நம்மளால பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு குணம். அவனை போய் யாரோ கொண்டு இருக்காங்களே. போதும், நிறுத்துறீங்களா? எப்ப பாரு என் புள்ள நல்லா படிப்பான், அவன் தங்கமானவன், அவனை மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாதுன்னு அதையே சொல்லி வெறுப்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இது அதிகமா தெரியல? ஏ நிலா, உங்க மகன் நல்லவன்னு எதை வச்சு சொல்றீங்க? அத நீங்க சொன்ன போதுமா? மத்தவங்கள சொல்ல வேண்டாமா? எல்லாருமே நல்லவன் தானமா சொல்றாங்க. போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல அவனை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் கடுப்புல ஏதாவது சொல்லிடுவேன். ஏய், வயசுல பெரியவங்க கிட்ட இப்படியே பேசுவேன்? நான் அப்படிதாங்க பேசுவேன். சிவா என்ன பெரிய கடவுளா? மூச்சுக்கு மூச்சு அவன் புராணத்தையும் பேசிட்டு இருந்தா எனக்கு கடுப்பாகாது? நல்லவன்னு சொல்லிக்கிற அளவுக்கு அவன் என்னக்கா பண்ணிட்டான்? எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போடுறது, திமிரா பேசுறது, கலாய்க்கிறது, நல்லா படிக்கிறவங்க ஆணவத்துல எல்லாரையும் அவமானப்படுத்துறது, அதானே பண்ணிக்கிட்டு இருந்தா? நிலா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்க? இவங்க தாங்க என்ன தேவையில்லாம பேச வைக்கிறாங்க. நானும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா போறது? செத்தவனை பத்தி தப்பா பேச வேண்டாம், இவங்க மனசை நோக்கடிக்க வேண்டாம்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் போறாங்க. என்னம்மா, எனக்கு புரியலம்மா. என் பிள்ளைய நல்லவன் சொன்னா உனக்கு ஏமா இவ்வளவு கோவம் வருது? உங்க மகன் ஒண்ணு பத்திரமத்த தங்கும் கிடையாது. அவன் ஒரு குப்பை, திமிர் பிடிச்ச பொறுக்கி. அவன மாதிரி ஒரு ராஸ்கலை எங்கேயுமே பார்க்க முடியாது. நிலா இருக்கா? துளசி அக்கா நல்லா படிக்கிறாங்கன்னு அவங்களை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணா தெரியுமா? தினம் தினம் சித்திரவதை பண்ணான். சொந்த வாழ்க்கையை பத்தி பேசி நோகடிச்சான். எல்லாத்துக்கும் மேல அக்கா கிட்ட ஒரு வாய மூட போறே இல்லையா? இன்னொரு வார்த்தை பேசினா அரைஞ்சிருவேன். அக்கா, நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? நான் உண்மைதானே சொல்றேன். போதும் நிலா, நிறுத்து. எது உண்மை எது பொய்ன்னு அவங்க இப்ப கேட்டாங்களா? சிவாவை பறி கொடுத்த ஆதங்கத்துல அவங்க தான் என்னமோ பேசிட்டு இருக்காங்க. அத கூட புரிஞ்சுக்காம அவங்க மனசு நோக்கடிக்கிற மாதிரி பேசுற வெக்கமே இல்ல உனக்கு? நான் ஏங்க வெக்கப்படணும்? சிவா எப்படிப்பட்ட பொறுக்கின்னு தெரியாம தினம் தினம் அவனை பத்தி பெருமை பேசி நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களே, அதுக்காக அவங்க தான் வெக்கப்படணும். அவன் உண்மையா நல்லவனா இருந்தா கூட பரவாயில்ல, தேர்ட் ரேட் கிரிமினல் மாதிரி நடந்துக்கிட்டவன தங்கம்னு சொல்லி கடுப்படிக்கிறாங்க. அதான் எனக்கு கோவம் வருது. நிலா, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இது வரைக்கும் என் பிள்ளைய பத்தி யாரும் ஒரு வார்த்தை கூட தப்பா சொன்னதில்ல. சொல்லி கேட்டதில்லன்னு சொல்லுங்க. யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் அவன் உண்மையாவே தப்பானவன் தான். திரும்ப திரும்ப அதையே சொல்லாத நிலா. சிவா உனக்கும் ஃப்ரெண்டு தானே. அவன் செத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே மனசு விட்டு அழுதியே, அதெல்லாம் பொய்யா? அவனை பத்தி நான் சொன்னப்பெல்லாம் கண் கலங்கி அழுது இருக்க. ஆனா இப்ப நீ ஏன் அவனை பத்தி தப்பா பேசுற? என்னாச்சுமா உனக்கு? ஏன் இப்படி பேசுற? அக்கா, இவங்க கிட்ட நல்லா பேச முடியாது. தயவு செஞ்சு இவங்களை போக சொல்லுங்க. போறேம்மா. அதுக்கு முன்னாடி என் பிள்ளைய தப்பா பேசுனல, அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். என் பிள்ளைய அயோக்கியன்னு சொல்றல, அந்த மாதிரி ஒருத்தனோட எதுக்கு பழகுனீங்க? எதுக்கு வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டீங்க? எதுக்கு ஒண்ணா உட்கார்ந்து படிச்சீங்க? உண்மையாவே சிவா தப்பானவனா இருந்திருந்தா இப்படி எல்லாம் சகஜமா உங்களால பழகி இருக்க முடியுமா? அவன் தப்பான பிள்ளை இல்ல. நீ எதையோ மனசுல வச்சுட்டு இப்படி கோவத்துல பேசுற. செத்து போன ஒருத்த மேல இப்படி அவாண்டமா பழி போட்டு பேசுறியே, அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நான் ஒண்ணும் பழி போடலங்க. உங்க மகன் எப்படிப்பட்டவன்னு காலேஜ்ல போய் கேளுங்க. எல்லாரும் அவனை பத்தி புட்டு புட்டு வைப்பாங்க. ஏ நிலா, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? சிவா பத்தி ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பாட்டி, என் வாய கிளறாத. சிவாவை பத்தி நான் சொன்னேன்னு வச்சுக்க, இவங்களால மட்டும் இல்ல உன்னாலேயே அதை தாங்க முடியாது. ஏ நிலா, நீ பேசுறதே புதிரா இருக்குடி. சிவா அப்படி என்னதான் பண்ணா? என்ன பண்ணானா அவ? ஏய், கொஞ்சம் பேசாம இருக்கியா? முதல்ல உள்ள போ, உள்ள போ. பாட்டி, அவ ஏதோ மூட் அவுட்ல இருக்கான்னு நினைக்கிறேன். அதான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. நீங்க அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க. அம்மா, அவ பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அவ கோவத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம பேசுறா. யாரு மேலமா கோவம்? அதையே என்கிட்ட காட்டணும். என் பிள்ளைய பொறுக்கி அப்படி இப்படி கண்டபடி பேசுறான். அவன் அப்படி என்னமா தப்பு பண்ணிட்டான்? அத சொன்னா நீங்க செத்துருவீங்க. இப்படி ஒரு புள்ளைய பெத்துட்டோன்னு அத நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டு தூக்கில தொங்கிடுவீங்க. சொல்லட்டுமா? அப்படி அவன் என்னதாமா பண்ணா? என்ன பண்ணானா? அன்னைக்கு கிராஸ் அடிக்கீங்க வந்தப்ப நான் சொல்றது கேளு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. மேல போ. அக்கா, அவங்களே கேக்குறாங்க. அவன் எப்படிப்பட்டவன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீ உளறி கொட்டினதெல்லாம் போதும். ரூமுக்கு போன்னு சொல்றேன்ல. அக்கா, உள்ள போ. நீ விடு தோசி. அவன் என் பிள்ளைய பத்தி தப்பு தப்பா பேசுறான். எனக்கு உண்மை என்ன தெரிஞ்சாகணும். உண்மை தெரிஞ்சாகணும்? அம்மா ப்ளீஸ்மா, நிலைமை தெரியாம நீங்களும் கம்பல் பண்ணாதீங்க. சமயத்துல இப்படிதான் யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரியாம பேசுவா. அதுக்கெல்லாம் நீங்க காரணம் கேட்காதீங்க. அது எப்படிமா ஏத்துக்க முடியும்?
அவளுக்கு எவ்வளவோ கோவம் இருக்கலாம், அதுக்காக என் பிள்ளைய பத்தி தப்பு தப்பா பேசலாமா? வேணும்னு பேசலாமா, அவ நிலைமை அப்படி. அம்மா அப்பா துணை இல்லாம கிட்டத்தட்ட அனாதை மாதிரி வந்து தனியா இருக்கா. அந்த வேதனையில தான் இப்படி நடந்துக்கிறா. அவளை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். பேசாம இரு, உள்ள போன சொல்றேன்ல. ஏமா, அவ பேசினது எதுவும் மனசுல வச்சுக்காத. சமயத்துல அவ என்னையே எடுத்தெறிஞ்சு பேசுவா. செல்லம் கொடுத்து வளர்த்திருக்கோம்ல, அதனால வந்த வேண. இதை நீ தப்பா எடுத்துக்காத. அம்மா, அவ என் பொண்ணு மாதிரி. என் மேல கோவப்பட்டா நான் பொறுத்துக்குவேன். ஆனா என் பிள்ளைய பத்தி கண்டபடி பேசுறதுதான் எனக்கு வருத்தமா இருக்குமா. இனிமே அவளை அப்படி பேச வேணாம்னு சொல்லுங்கம்மா. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் உளறி வைக்கலான்னு பாக்குறியே. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அவங்க பண்ற டார்ச்சர்னால தாங்க முடியலக்கா. நானே எவ்வளவு நாளைக்கு தான் இந்த வேதனையை அனுபவிக்கிறது? என்னால முடியலக்கா. சரி, அழாத அழாத, அமைதியா இரு நிலா. இத பாரு, அழாத. இந்த வேதனையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். எக்ஸாம் முடியற வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட போயிடலாம். அங்க போயிட்டா எல்லாம் சரியாயிடும்ல. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. அழாத. எழுந்துருடி. ஷோ, இவளை போய் நம்பணும் பாரு. ஏய், எந்திரடி. எந்திரி. எந்திரி. எந்திரடி. எந்திரடி. எந்திரி. ஊங்கி அடிச்சனா? எந்திரடி. என்னம்மா? ஏய், உனக்கு இப்ப தூக்கம் தான் முக்கியமா போச்சா? உன்கிட்ட நான் என்னடி சொன்னேன்? என்னம்மா சொன்ன? அடி பாவி, உன்னை நம்பித்தானே நான் இந்த பிளானையே போட்டிருக்கேன். நீ என் காலை வரை விட்டுருவ போல இருக்கு. ச்சே, நான் உனக்கு சொல்லி கொடுத்தது அதுக்குள்ள மறந்துட்டியா? திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? வேணாம்மா, இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. தூக்க கலக்கத்துல ஒண்ணுமே புரியல. சாரிம்மா. சாரி தூக்கி உடப்புல போடு. நான் சொல்லி கொடுத்த மாதிரி இப்போவாது பண்ணுவல்ல? இப்ப நீ தூங்கு, நான் எப்படி பண்றேன்னு பாரு. ஏய், கத்துடி. இருமா, கத்தாத, கேக்கும். கத்துடி, கத்து. என்னமாச்சு? என்ன? என்னமா? எனக்கு பயமா இருக்குமா? என்னாச்சு? சொல்லுமா. என்னாச்சு? சொல்லுமா, சொல்லு. அம்மா கேக்குறல்ல? என்னமாச்சு உனக்கு?
என்னாச்சுமா? ஏய் என்னாச்சு? என்னாச்சு? மாமா கை பிடிச்சுக்கோமா. ஏய் என்னாச்சுடி சொல்லு. அவ பக்கத்துல தானே இருக்க, சொல்லு என்னன்னு சொல்லு. பயப்படாதடி. என்னம்மா பயப்படாம என்னன்னு சொல்லு. பயமா இருக்குமா? மா எதுக்குமா அழுதுட்டு இருக்கா? கேட்டு சொல்லு. என்னமோ தெரியலடி, திடீர்னு தூங்கிட்டு இருந்தவ எழுந்து கத்துறா. என்னம்மாச்சு? எதுக்குமா கத்துன? சொல்லு சொல்லு. மாமாவ மாமாக்கு என்னடி ஆச்சு? பிரபாகர் மாமா அவரு மாடு முட்டி வயிறெல்லாம் ஒரே ரத்தம் கீழே வந்துட்டாருமா. மாமா பாம்பு கடிச்சிருச்சுமா. ஐயோ என்னடி சொல்ற? கனவு கண்டியாச்சு எல்லாம். ஆமாமா. மாமா மாடு முட்டி பாம்பு கடிச்சு ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறோம். எனக்கு கெட்ட கனவா வருதுமா. கேக்குறதுக்கு எனக்கே பதறுது. அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பயப்படாத. ஏய் கனவு கண்டதுக்கு எப்படி அலறன? நான் என்னமோ இதோட பதறியே போயிட்டேன். இல்லக்கா மாமா மாடு முட்டி போத நிறுத்து. இது வெறும் கனவு தானே, இதுக்கெல்லாம் நீ பயப்படாத. இனிமே கெட்ட கனவு வரக்கூடாது. நிம்மதியா தூங்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு படுத்து தூங்கு. ஏய் தீபா நில்லடி. அவ ஏதோ கெட்ட கனவு கண்டேங்கறா, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. சரி இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? நானும் அம்மான்னு அழுதுட்டு உன் பக்கத்துல வந்து உட்காந்துக்குவா? பிள்ளைங்கன்னா கனவு கண்டு கத்துதான் செய்வாங்க. தட்டி கொடுத்து தூங்க வைப்பியா? ஏய் மணி இப்ப 12க்கு மேல இருக்கும். இந்த நேரத்துல கனவு கண்டா அப்படியே பழிக்கும்னு சொல்லுவாங்க. என்னமோ உளர்ற? வழக்கமா அதிகாலையில காண்ற கனவு தான் பழிக்கும்னு சொல்லுவாங்க. நீ என்னமோ புதுசா கதை சொல்ற? இல்லடி, என் பாட்டி காலத்துல இருந்து அப்படிதான் சொல்லுவாங்க. மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. எதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. ஃபோன் பண்ணவா? இந்த நேரத்துல எப்படிமா? ஆபத்துக்கு பாவம் இல்லடி. இத பாரு, இந்த மாதிரி விஷயத்துல நேரம் காலம் பார்க்க கூடாது. முதல்ல ஃபோன் பண்ணு. மாப்பிள்ளைக்கு ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சாதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். மா நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்க. இது சாதாரண கனவுதான், அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுமா. ஒண்ணும் ஆயிருக்காதுன்னு எதை வச்சு சொல்ற? கனவு தானேன்னு என்னால அலட்சியமா இருக்க முடியாது. கனவுலாம் பலிக்காதுமா. என்னது பலிக்காதா? பலிக்காதுன்னு யாரடி சொன்னாங்க? ஏற்கனவே ஒரு தடவை இப்படி நடந்திருக்கு. நீ கூட அவரை பத்தி கெட்ட கனவு கண்டு இருக்க. நீ அப்பா கிட்ட சொல்லி அப்பாவும் ராத்திரின்னு கூட பார்க்காம உனக்காக ஃபோன் பண்ணாரு. அப்படி பண்ண போய் தானே அவர் ஆபத்துல இருந்து நம்மளால காப்பாற்ற முடிஞ்சது. இப்ப கூட அந்த மாதிரி நடந்திருக்குமோன்னு பயமா இருக்குடி. இது பாரு, உனக்காக எல்லாத்தையும் என்னோட திருப்திக்காகவாவது பண்ணு. என்னடி யோசிக்கிற? நீ ஃபோன் பண்ணி அவர் நல்லா இருக்காருன்னு தெரிஞ்ச பிறகுதான் நல்லா நிம்மதியா தூங்க முடியும். கல்யாணி நீ போய் ஃபோன் எடுத்துட்டு வாமா. இவ ஜாமத்துல கனவு கண்டிருக்கா, என்னால அப்படியே அலட்சியமா விட முடியாது. வா. மா அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பாருமா. உனக்கு பயமா இருக்குங்கிறதுக்காக இந்த நேரத்துல ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்றது எனக்கு சரியா படல. நீ ஏண்டி தொந்தரவா நினைக்கிற? எனக்கு என்னமோ இது ஆபத்தோட அறிகுறியா தோணுது. இவ கனவு கண்டா நீங்க பத்திரமா இருங்கன்னு எச்சரிக்கிறதுல தப்பே இல்ல. கல்யாணி நீ போனை கூட இவகிட்ட இந்தா வாங்கி பண்ணு. பண்ணுங்கறல. ம் ம் நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஃப்ரெண்டுன்றதை தாண்டி நம்மளுக்குள்ள எதுவுமே கிடையாது. அதை தாண்டி நீங்களும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், அப்ப கூட போன் பண்ண யோசிக்கிறியே. ஏன் இப்படி கல்லஞ்ச கரையா இருக்க? அவர் நமக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு நீ பதற மாட்டியா? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல. ஒரு போன் பண்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? நான் என்ன நீ சொல்றேன்? எதுவும் பேசாத. கொஞ்சமாவது மனசுல ஈரம் இருந்திருந்தா நீ இந்நேரம் போன் பண்ணிருப்ப. ஆனா அதான் உன்கிட்ட துளி கூட இல்லையே. அக்கா அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, ஃபோன் பண்ண. அக்கா ஆமாக்கா, இன்னும் பயமா இருக்குக்கா. கனவுல பெரிய மாடு வந்து மாமா முட்டிருச்சு. வயிறெல்லாம் ஒரே ரத்தம்க்கா. அக்கா ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா கேளுக்கா. ஏய் போன் பண்ண முடியுமா முடியாதா? சரிம்மா நீ கத்தாத, நான் பண்றேன்.
ஏண்டி ஃபோன் பண்ண சொன்னா போனை கையில வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவருக்கு 100 ஆயுசுமா. 100 ஆயிசா? என்னடி சொல்ற? பிரபாகர் கிட்ட இருந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கு, கொஞ்சம் இரு படிச்சு சொல்றேன். என்னடி அனுப்பிச்சிருக்காரு? ஒரு வேலை விஷயமா ஹைதராபாத் போயிருக்காராம். இன்னொரு கம்பெனிக்கு நம்ம டிராவல்ஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காராம். அந்த அட்ரஸ் அனுப்பி நாளைக்கு போய் அங்க பார்க்க சொல்லியிருக்காரு. இத ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, எதுக்கு மெசேஜ் அனுப்புறாரு? வேலை பிஸில அவர் மறந்துருப்பாருமா. அன் டைம்ல ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இங்க பாரு, அவர் நல்லா இருக்காருன்னு இப்ப தெரிஞ்சிருச்சுல, நிம்மதியா போய் தூங்கு. இவ கனவு கண்டா ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுன்னு இனிமே என்ன போட்டு படுத்தாத.